பார்த்துட்டு நீ வேணா, நான் என்ன சொல்கிறேன், உனக்கு வாய்ஸே வரல, குரலே வரல. நாம் தமிழர் கட்சியில் வந்து இடுமோன கார்த்தி மாதிரி யாராலையும் பேச முடியாது, எவனாலையும் பேச முடியாது. உன் வீடியோ பார்க்க பார்க்க எனக்கு சிரிப்பு வருது. உன் கண்ணுக்கு பாரு திருட்டு மொழி. நான் இன்றைக்கி தான் உன் வீடியோவை முழுசாக பார்த்தேன். ஏன்னா எல்லாம் ஒரு ஆளை கடை உன் வீடியோலாம் பார்க்க மாட்டேன்னு. சரி என்ன தான் பேசுகிறேன்னு சொல்லி பார்த்தா உன் கண்ணு திருட்டு மொழி இருப்பார். நீங்கள் சொல்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் வந்தால் தமிழ்நாட்டில் ஆபத்துன்னு. நான் ஓப்பனாக சொல்ல, நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சிச்சுன்னா அதை விட ஒரு பெரிய பேராபத்து, பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர் காலத்துலேயும், அண்ணா காலத்துலேயும், அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியா எதுவும் கிடையாது. அப்படிலாம் அப்போ இருந்திருந்தால் அவங்களாம் இன்னும் எங்கேயே அவங்களுடைய வளர்ச்சி எங்கேயே இருந்திருக்கும். இன்றைக்கி ஏதோ மைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாட்டை துரைமுருகன் அந்த நாய் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு வருமானத்துக்காக யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கான். ஏன்டா தளபதியை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுகிறீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல. திமுகவை பற்றி பேசி பாருங்க, ஜட்டி கட்டி ஓட விட்டுருவானு உங்களை அந்த பயம். ஏன்னா தளபதியால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆட்சி அதிகாரம் மட்டும் தளபதி கையில் வருண்டா, 2026 வரும். புறம்போக்கு நாதாரி பசங்களா, நாம் தமிழில் இருக்க கட்சியில் இருக்கக்கூடிய நாதாரி பசங்களா, உங்கள் அண்ணன் சீமான் நல்லவரா என்னன்னு வல்லவரா என்னன்னு தெரியாது, ஆனால் அவருடைய கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவரை தலைகீழே கவுத்து விட்டு ஏறி மிதித்து ஃப்ளைட்டில் போகிற மாதிரி போகிறது யாராக இருக்குமா? ஒன்று நீ, அதாவது யார், இடமோன கார்த்தி, புறம்போக்கு உன்னை தானே சொல்கிறேன் நீ. இன்னொன்று சாட்டை திருமுருகன், காளியம்மாள் அக்கால் பாருங்கள். டீசெண்டாக எனக்கு இந்த கட்சியில் இருந்த அண்ணன் சீமானுடைய கொள்கை பிடிச்சது, இப்போ அந்த கட்சியை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க, போயிட்டாங்க. அதுதான்டா உண்மை. ஏன் தெரியுமா? உங்கள் கட்சியில் நீ சரியில்லை, உன் அண்ணன் நீ சீமான் சரியில்லை, உன் அண்ணன் யார் சாட்டை திருமுருகன் அவனும் சரியில்லை. சீமான் வந்து விஜயலட்சுமியை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி, அதுவும் ஈழத்தில் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், ஈழ தமிழ் பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு வேறு யாரையோ போய் கல்யாணம் பண்ணிட்டான் உன் அண்ணன். ரெண்டாவது வந்து சாட்டை துரைமுருகன் வந்து இன்னொருத்தன் பொண்டாட்டியை கட்டிட்டு வந்து வாழ்ந்துட்டுருக்கான். இன்னொருத்தன் பொண்டாட்டி கட்டிட்டு வந்து வாழ்றதுல ஈன பொழப்பா இல்லை, மானக்கிட்ட வெக்கக்கிட்ட கேடுடா. நீங்கள் வந்து என்னன்னா விஜய் அண்ணனை பற்றி பேசுகிறீங்க. ஏன்டா புறம்போக்கு நாய்களா? உன் அண்ணன் இன்னைக்கு அவன் பேர் சாட்டை திருமுருகன், அவன் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ போடுறான், ஏதோ விளையாட்டு